இரண்டாம் முறையாக கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் அல்லவா? ஆறாவது நாளில் மனிதனை படைத்துவிட்டு மனிதனுக்கென்று ஒரு சிறப்பான ஆசிரை அவர் வழங்குகின்றார். அது என்ன ஆசிர் என்று உங்களுக்கே தெரியும். நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த ஆசீர்வாதத்தை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோமே. கடவுள் இந்த உலகத்தை பாவம் நிறைந்திருந்ததால் வெள்ளத்தை அழித்து விட்டார். அதற்கு பிற்பாடு வெள்ளம் வடிந்த பிற்பாடு நோவாவும் அவரது புதல்வர்களும் வெளியே வந்தவுடன் கடவுள் சொல்கின்றார், மீண்டும் இரண்டாவது முறையாக அதே ஆசீர், நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் எல்லாவற்றையும் கடவுள் ஒரு காரணத்தோடு தான் சொல்கின்றார். மனிதர்களை பொறுத்தவரை அவர் இரண்டாம் முறையாகவும் கொடுத்த ஆசீர் என்ன? பல்கி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். இதுதான் அவர் கொடுத்த ஆசீர். அப்படி என்றால் திருமணம் புரிந்து அந்த திருமணத்தின் வாயிலாக குழந்தைகளை பெற்றெடுத்து உங்களுக்கும் சந்ததியை உண்டாக்குங்கள், திருச்சபைக்கும் சந்ததியை உண்டாக்குங்கள், கடவுளுக்கும் சந்ததியை உண்டாக்குங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இதை மனிதர்கள் ஆழமாக சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் ஆன்மீக கருத்து ஆழமாக அடங்கியுள்ளது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை உணராத பொழுதுதான் சில பேர் என்ன செய்து விடுகிறார்கள்? கருவிலேயே குழந்தையை, வாரிசு என்று இருக்கக்கூடிய குழந்தையை அழித்து விடுகின்றார்கள். அபாஷன் என்று சொல்கிறார்கள் அல்லவா, கருக்கலைப்பு. அப்படி செய்து விடுகிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு கடவுள் இன்று என்ன தண்டனையை வைத்திருக்கிறார் தெரியுமா? இன்றைய முதல் வாசகத்தில் அதே இடத்தில் சொல்கின்றார், இதோ மனிதர்களின் இரத்தத்தை சிந்துகிற எவராகிலும் அந்த இரத்தத்திற்கு ஈடாக நான் கணக்கு கேட்பேன். ஏன் தெரியுமா? அந்த மனிதன் எனது சாயலாக படைக்கப்பட்டவன், ஆகவே நான் கணக்கு கேட்பேன் என்று சொல்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை கருவில் அழித்தால் அதுவும் ஒரு கொலைதான், அதற்கும் கடவுள் கணக்கு கேட்பார் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை விடுத்துவிட்டு மனிதர்கள் எப்பொழுதுமே வாரிசை, மண்ணுலகை நிரப்புவதற்கு வாரிசை கடவுள் கொடுக்கின்றார், அதற்கு கீழ்ப்படிந்து திருமணத்தின் வாயிலாக வாரிசை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஆழமான சிந்தனையை வளர்த்து கொள்வது தான் நல்லது.